ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே வர. அண்ட் ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஜாயஸ் மூமெண்ட் நம்ம ஹோல் டீமுக்கு. அண்ட் இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இது வரைக்கும் நான் பண்ணின ரோல்ஸில் திஸ் ஹேஸ் பின் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ரோல் பிகாஸ் இந்த படத்தில் நிறையா எமோஷன்ஸ் ஐ காட் டு பெர்ஃபார்ம். And big thank you to my producer Rajashekaran, Sanat Kumar sir, co-producer Muruganathan sir, my director Karthi Dakshinamurthy sir, Ati Sayyaraj sir, our cinematographer, and the whole team. It was wonderful working with everyone. And story different irke in the movie la na பண்ணதே இல்லை அண்ட் நீங்கள் பார்க்கத கூட இல்லை. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி என்ஜாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். இப்போ ப்ராக்ஸி கொடுக்குறேன். மியூசிக் டைரக்டர் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சினால போயிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. என் அம்மா பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த படம் பண்ணதுனாலன்னு. ஸோ படம் பார்த்தேன், ரொம்ப ட்ரெய்லர் பார்த்தேன், சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் கார்த்திக், ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க. ப்ரொடியூசர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆஷ்னா சொன்னாங்க ஃபஸ்ட் படம் இவ்வளோ இமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வல்லவனுக்கு புலமைதும் அதே தான் சொன்னாங்க. அவங்க பிரம்மா.com எல்லா படத்துலையும் அதே தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ சந்தனா கிட்ட சொல்கிறேன் நான் தட் யூ ஆர் டூயிங் திஸ் இஸ் லைக் தட்னு. ஸோ சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மூவி இஸ் வெரி நியூ கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம், ஆல் த பெஸ்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. சசி சரும் போயிட்டாங்க. தேங்க்யூ ஆல் சார் ஃபார் கம்மிங் ஹியர். மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லைக் திஸ். உங்கள் ப்ரமோஷனால தான் படம் ரீச் த ஆடியன்ஸ், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ் பார்ட்டியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அண்ட் சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைவி இந்த படத்தோடைய முதல் ப்ரொடியூசர் வந்து ராஜசேகரன். உங்களுக்கு ராஜசேகரன் சார், எனக்கு உங்களுக்கெல்லாம் வந்து சாந்தகுமார் சார். சினிமாவோட ஆரம்ப காலங்களில் சர்வைவல் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்தவர். எனக்கு நிறைய டப்பிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர். இந்த படம் கூப்பிடும்போது அதெல்லாம் அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எதுவும் எடுக்காமல் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு ரோல் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. இயக்குனர் வந்து கார்த்திக் தக்ஷிணாமூர்த்தி சார். அவர் இந்த ரோல் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சார் இதில் நீங்கள் ஒரு வாட்ச்மேனாக வரேன்னு. வாட்ச்மேனை ரிவீல் பண்ணல, உங்களுக்கு ட்ரெயிலரில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஒரு வாட்ச்மேனாக வருவேன் நான். படம் டோட்டலாகவே ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே நம்மளை வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு க்யூரியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அவருடைய முதல் படம். நல்லபடியாக இந்த படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. கிரியேட்டர் சார்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கும் இந்த நிறைவு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் கலைஞர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் தெரியுது. ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு சின்ன படத்தை நம்ம திரைக்கு கொண்டுட்டு வரணும்னா இமீடியட்டாக ஒரு த்ரில்லரை டச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு வந்து கார்த்திக் இந்த கதையை பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் ராஜேஷர் நல்ல நண்பர். ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். ஓடிடியில் டெஃபினட்டாக உங்கள் படம் வந்து மிகப்பெரிய ஒரு போடு போடும். ஏன்னா அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தெரியுது. திரைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு, வெங்கட் சார் தான் பிஆர்ஓ பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இதை விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். கதாநாயகி அவர்கள் அவங்க நல்ல அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நான் பாம்பேன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு, ஆச்சரியமாக இருந்தது. தமிழ் நல்லா பேசுனாங்க. நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தந்த வாய்ப்புக்கு இனிய வணக்கம். இந்த படம் திரவி கார்த்தியை வந்து இயக்கியிருக்கிறாரு. அது எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் கார்த்திக்கும் என்ன சம்மந்தங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அதுதான். கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ஒரு படத்துக்கு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார். அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். சரி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் அந்த படத்தில் அறிமுகமானார்.
அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க்கு வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான ஒரு டைரக்டராக ஒர்க் பண்ணார். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க. பொதுவாகவே நான் நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், அதுவும் சினிமாவில் உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு, உங்களுடைய வேலை தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இன்வால்வோட பண்ணுங்காமல் அதை கார்த்திக் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ண தயாரிப்பாளர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன், அவர் கார்த்திகோட ஒர்க்கை பார்த்துருக்காரு. அவர் வந்து கார்த்தியை வந்து இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு. முதல்ல கார்த்திக் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள். இதில் வந்திருக்க எத்தனை பேருக்கு திரவினா என்னன்னு தெரியும் எனக்கு தெரியல. தெரியுமா யாருக்காவது திரவினா? திரவினா என்னன்னு எனக்கும் தெரியாது. நான் வந்து ஃபங்க்ஷனில் பேச போகிறோன்னொடனே சாட் ஜிபிடியில் போய் திரவின்னு போட்டு பார்த்தேன். அது ஒரு பெரிய டீட்டெயில் கொடுத்தது. அதில் சுருக்கமாக சொல்ல போனால் அழகான பெண், மென்மையான பெண், அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய இது பேர் தான் திரவி. திரவின்னா அதான் ஒரு மென்மையான அழகான வீரமுள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திரவியினுடைய டைட்டிலு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சுருக்காங்கன்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு க்ரைம் படத்துக்கு வந்து ஓடிடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை மைண்டில் வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு. படத்தில் பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுவும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக வரும். தவிர எங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கிச்சாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, கிச்சா சார்ட்ட. அப்படியே அவர் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி, எஸ்எஸ்ஆர்ட்ட ஒர்க் பண்ணிங்கல்ல, செல்வமணி, ஆர்கே செல்வமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி பல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டருங்க. அவங்ககிட்டருந்து வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனி வேறி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்கிறேன். அப்புறம் குறிப்பாக ஆஷா அவங்கள பற்றி சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமு. அதில் வந்து தன்னுடைய கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காரு சார், சொல்லிடுங்க. அவர் வந்து வரலை, அவர் அதை வந்துட்டு போயிருக்காரு. முக்கியமான விஷயம்னா அவர் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் எல்லா படத்துலையுமே போலீஸாக வர்ற நம்ம சரவண சுப்பையா அவர்கள், நான் கேட்டேன் இந்த படத்தில் போலீஸ் தானே, தாடி இருக்காண்ணா? ஆமாம் சார், தாடி வச்சுருந்தாலும் என்னைய மாலை போட்டு வச்சுருந்தாங்க, நீங்கள் மாலை போட்ட போலீஸாக வாங்கன்னாரு. பட் அந்த போலீஸ் கேரக்டருக்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் போலீஸ் கேரக்டருக்குன்னு சில பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கி அது வந்து நமக்கு சரவண சுப்பையா அவர்கள். அதுமாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிறப்பித்த சசி அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும்